நாங்களா போய் பிடுங்கலாம். இன்றைக்கு நான் பிடுங்க வந்து நிற்கிறது என்னென்னா சரி அந்த நாவல் பழம் மாதிரி இருக்கு. இப்போ இன்றைக்கு நேற்று இருந்தால் பிடுங்கலாம், இன்றைக்கு பிடுங்கலாம் நடந்த வழியாக வந்திருக்கப்போ அங்கே போய் பார்ப்போம் என்ன என்னண்டா. அதில் பார்த்தீங்கன்னா இது பூக்களை பிடுங்கலாம் ரெடி போடுறது. அதோட வந்து அப்படி பெரிய விளையாட்டு இருக்கு. நெருத்தொட்டியாச்சு எவ்வளோ இது இருக்கு, 80 கிராம் இருக்கும், 80 கிராம். அதுக்கு அப்புறம் எங்கே எப்படிங்க இதில் இருக்கு. இதான் நாங்கள் போவோம் அந்த கடியடி இதால் நேர போய் கோழிக்குண்டுக்கு வலது பக்கம் இதெல்லாம் இருக்கு. சரி இது என்ன மரம்? இது என்ன ஒன்றும் காய்க்கல, அப்பள் கூட அந்த இங்கே பழுத்து வந்துட்டு. ஆனால் என்ன கண்டு இல்லை. இப்போ காயா கிடக்கு. இப்போ கொக்கருக்கு கோழி கொக்கருக்கு சேவக்கோழி இதெல்லாம் காயாக தான் கிடைக்கும். பழுத்தா சிவப்பாக ஆயக்கிறது. இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஆப்பிள் பழம் இருக்கு சிவத்தை போல லைட்டாக வந்துருக்கு. ஆனால் என்ன படிவ முழுமையாக பழுத்து வரையிருக்கு, அதால் ஆயக்கூடாது, அஞ்சு வீணாது. இதுலேயும் ஆப்பிள் தான் இருக்கு. இதில் வேறு எவ்வளோ கொத்தா காய்ச்சிருக்கேன், எவ்வளோ கொத்தா காய்ஞ்சிருக்கு அப்படியா இருக்குது பார்த்தீங்கன்னா. அழகாக இருக்குது பார்க்க. இங்கே வேறு இருக்கிற கோழி நின்று மேலே இதான் அந்த கோழி. எவ்வளோ கோழி நிற்கிறது இங்கே இருக்கிற கோழி. இங்கே எவ்வளோ கோழி குஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடையா இருக்கு. இருக்கு முதல் 3-4 இல்லாமல் பழுத்துருக்கு. அதில் பின்னுக்கு போய் ஆகிட்டாவே நேற்று ஏற்க கொஞ்சம் நம்ம வந்து ஆஞ்சிருக்கோம். அதனால் நான் பழுத்ததுகள் எல்லாம் பின்னுக்கு தான் கிடக்காங்க. போய் ஆகம்பாங்க. இதான் அந்த ஆயம் அந்த பழம். இதில் எப்படி இருக்குது. ஆனால் மழைக்கு கொஞ்சம் பழுதாய போச்சு சிலதுங்க. மழைக்கு சிலது பழுதாய கிடக்கு. மற்றபடி ஓகே இருக்கு இன்னும். ஆனால் என்னபடியா முழுசாக பழுத்து. இதுலாம் காயா தான் கிடைக்கும். இப்போ இந்த வீட்டுக்கு கூட அந்த வீட்டுக்கு நிற்க வேண்டு பாருங்க. கூட அந்த வீட்டுக்கு இதே மரம் தான். இந்த இருக்கு நிற்கிறதா ஆப்பிள் பழங்கள். அங்கே அவையெல்லாம் இன்னும் வடிவ காய்ச்சி வரையில. இப்போ நிறைய வந்துருக்கு. நிறைய காய்ச்சி பிஞ்சா இருக்கு. நான் என்ன பழத்து சாப்பிட்ற அளவுக்கு வரையில. இதுவே சாப்பிட்ற அளவுக்கு வந்து என்ன ஒன்று பிடிங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். இங்கே இருங்க. உடனே மரத்தில் அப்படிங்க கொஞ்சம் புளிப்பாக கிடக்கு. பரவாயில்ல, மழையாலே தான் இட்டு போலங்க. காலமாக மச்சா அப்படின்னு பரவாயில்ல.
ரெண்டாவது ஆனால் உடுக்க இன்னைக்கு இது உடுக்க வடி அவளுக்கு பழத்து இல்லை மலையாளம் எனக்கு சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்துட்டேன் கண்டுட்டேன் என்ன பிடுங்க உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மேல இடம் இருக்குது. இங்கே பாருங்க இதுக்கு குப்போலுக்கு கீழே எல்லாம் மறைஞ்சிடாது. இதில் நல்லதா பார்த்து பிடுங்க வேண்டிய. இந்த மலைக்கெல்லாம் மடிச்சு போயிடுங்க. இதை கொண்டே கொடுத்தா 1 கிலோவுக்கு 50 சென்ட் திருப்பி தர முடியும். ஆனால் கொடுக்குறது இதை தாண்டி இதுக்கெல்லாம் போட போகும். இப்போ கொஞ்சம் மாதிரி இருக்கும் பிடிங்கி முடிஞ்சோன்னு இதே வந்துடும். உடனே பிடுங்குற இது கடையில எல்லாம் கூட நாளைக்கு பிறகு வந்துட்டாங்க. இதில் என்ன உடனே பிடுங்குற அவன் சொன்ன மாதிரி நல்லதெல்லாம் பிடுங்கி போடுவேன். இங்கே இந்த கலரில் இருக்குதான் நல்லா இருக்கு. இங்கே இப்படி கலரில் அது மேலே தான் கிடக்கு. மேலே இருக்கா இது ஏணி கொண்டு இருந்தா ஏணியை விட்டு வந்து எல்லாம் சிலது பழுதாகி போய் கிடக்கு. மழை பெய்தல தொடர்ந்து சிலது நல்லாவே இல்லை. பிடிங்க இப்படி பிடிங்கலாம் இப்படி இவ்வளோ அப்படிங்கிட்ட வந்து புறா காட்டுறோம் பாருங்க. ஓகே இப்போ எல்லாம் அவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொத்தா இருக்குது தெரியுதோ. இப்படி கலராயினதான் ஆயிரம். இதான் நல்லா பழுத்துட்டேன் அர்த்தம். செங்காயா கிடந்துச்சுண்டா நல்லா பழக்கிறேன் அர்த்தம். அப்படி பார்த்து இஞ்சி வேணும். தொடக்கத்தில் ஒன்றா கிடந்தா இப்போ எவ்வளோ வந்துட்டு. இது கொஞ்சம் இது கொண்டு வந்துருக்கலாம். ஏணி கொண்டு வரணும். இல்லாட்டி கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். வளர்ந்தது காணாம தெரியுதோ. எவ்வளோ அடக்கண்டு பார்த்தீங்களா. ஒரே தட்டில் நல்ல டேஸ்ட்டோடு தெரிஞ்சாங்க. ஆண்டு சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட் வந்து பரவாயில்ல. இங்கே பாருங்க இதில் நடக்கிற சிலது இந்த பழுத்த கலருக்கு வந்துட்டு சிலது அந்த மலைக்கு உடைஞ்சும் போச்சு. பழுத்த கலர் தானே சொல்கிறேன். பாருங்க இங்கே பாருங்க தெரியுதா. இங்கே நான் இதுக்கு கூட அது இப்படி தாவினது. இங்கே இப்படி பழுத்து வந்திருக்கணும். ஆனால் இது பழுதாகி போச்சு. இது ஒன்று இப்போ இந்த தோட்டக்காரன் பார்த்தாங்கன்னா என்ன அப்படியே அந்த கலரை பார்த்து தான் நெஞ்சல கொஞ்சம் நடக்கு. அங்கே 1 கிலோன்ற விலை தெரியுமோ 8-9 யூரோ. அப்போ நான் பார்த்து தான் நான் இங்கே இந்த படத்தில் கூட அடங்கும் மேலேன்ட்டு. ஆனால் என்னோட என்ன இப்படி கூட தொட முடியாது. வெட்டுதே இல்லை. இதில் கொப்பில் தட்டி வச்சு வடிக்கிட்டு தடியில் கால் வச்சு வடி பார்க்க போகிறேன். കുരങ്കിച്ചിട്ട് എല്ലാം കൂടെ കൊണ്ടിട്ട് ആഞ്ചതുകൊണ്ടേ ഉണ്ട്. ഇത് പാരുங்க ഇത് ലെവലായിരിക്കും.
கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஏன்னா கீழே இருந்த முழுக்களும் அந்த முதல் வந்தாக்கெல்லாம் ஆஞ்சிடுது. நேற்று தானே திறந்தாங்க, அதுக்குள்ள அவளை ஆஞ்சிருக்கு தெரியாது. சட்டியை தூரத்தில் விட்டு இங்கே இவ்வளோ நேரம் இவ்வளோ தான் ஆஞ்சிடுது. எனக்கு இப்படியே ஆஞ்சி போட்டு வடிக்கிட வேண்டியா. இங்கே பாருங்க கிளி உண்டு, கிளி இருக்குது பார்த்தீங்களா? உண்மையான கிளி இல்லை, அது தெரியும், வீடியோவுக்கு தெரியுது. இதுக்குள்ள இருக்கும், உள்ளுக்கு போய் பார்க்க. நீங்க பைத்தியம். ஆனா என்ன இந்த மழை பெய்து பாருங்க, சிலதெல்லாம் அப்படி என்ன எப்படியா போச்சு, வெடிச்சு போச்சு மழை பெய்யுது. ஒன்றும் செய்யல, தொடர்ந்து மழை தானே, அவங்களும் ஒன்றும் செய்யல, அது நாங்களும் ஒன்று. இது வேறு வேறு காலப்பகுதிகளில் வேறு வேறு நேரத்தில் பழக்கத்தக்கணும். எல்லாம் ஒரே நேரம் பட்டா வீண் அநியாயம் பண்ணுவேன். இப்போ முதல் நாளும் தான் படுத்துருக்காங்க. அங்கே வாங்க, அங்கே பச்சையாக தாங்க இங்கே தெரியுது என்னங்கிறாங்க, பச்சை காயாக தாங்க இங்கெல்லாம் தாங்க. ஆனால் அதுவும் சிலது தான் நல்லா படுத்துக்காது, சிலது இந்த செங்காயாக தான் பிடுங்கிட்டு ரெண்டு போடுறோம். இது எவ்வளோ புள்ளியாகிறது வீடியோக்கு வடிவ தெரிய இணையரை பார்க்க அழகா இருக்கு. இதை பாருங்க, இதுதான் காய். ஓகே, கிட்டத்தட்ட ஆஞ்சு முடியுது. பார்த்தமைக்கு நன்றி. நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.